ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மணக்க ஒரு அருமையான சாம்பார் பொடி தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம அடிக்கடி வீட்டில் சாம்பார் செய்வோம். இந்த சாம்பார் பொடியை வந்து நம்ம வெளியில் தான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம வீட்டிலே கரெக்டான ரேசியோவில் பக்குவமாக வறுத்து அரைச்சமாக்க ஒரு மணக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாம்பார் பொடியை நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாங்க. அந்த சாம்பார் பொடி எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாம்பார் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து மல்லி எடுத்துக்கலாங்க. நான் மல்லி வந்து ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தாங்க அந்த சாம்பார் பொடி செஞ்சு கட்ட போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ரேசியை அப்படியே கூட்டிக்கிறேங்க. இப்போ நான் ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கிறேன். அதாவது 125 கிராம் அளவு நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த மல்லியை வந்து நம்ம கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மல்லியோட ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மல்லியை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு காஷ்மீர் மிளகாய் வந்து 10, நம்ம நார்மல் மிளகாய் வந்து ஒரு 5 எடுத்துக்கிறேன். நம்ம காஷ்மீர் மிளகாய் சேர்க்கறதுனால காரம் இருக்காதுங்க, நல்லா கலர் கிடைக்கும். கொஞ்சம் காரமாக இருக்கட்டும், நான் நார்மல் மிளகாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கிறங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. இப்போ மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லாவே பருப்பட்டுருச்சிங்க. நம்ம கருவேப்பிலையும் நல்லா முருண்டு ஆயிடுச்சு. மிளகாவும் நல்லா வறுத்து அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. இப்போ அதே கடாயில் நம்ம பருப்பு வகையிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் பச்சரிசி சேர்க்குறேன்டா, அப்போ தாங்க குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடுங்க. இந்த பருப்பு வகையில் எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம இறக்கிறணுங்க. எந்த இதையுமே நம்ம கருக விட்டுறக்கூடாது. அப்போ தான் நம்ம சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் நம்ம ஜீரகம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். மிளகு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறேங்க. இப்போ இது லைட்டாக ஒரு நிமிஷம் நல்லா வறுப்பட்ட பிறகு இதோட நம்ம வெந்தயமும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெந்தயம் வந்து ரொம்ப கருகிடக்கூடாதுங்க. அப்புறம் கருகுனா சாம்பார் டேஸ்ட்டே மாறிடும். அதனால தான் நம்ம ஒரு நிமிஷம் கழித்து இந்த வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தோன்னா அந்த வாசனை வரும்போதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நல்லா ஆறணுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நான் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். உங்கள் வீடே இல்லை உங்கள் தெருவே மணமணக்குங்க. இந்த சாம்பார் பொடி நம்ம அரைக்கும் போதே நம்ம வீடு அவ்வளோ கம்முன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும். வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நம்ம வீட்டிலேயே செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா நம்ம சாம்பார் அடிக்கடி செய்வோம். ஸோ நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் டைம் எடுத்து பக்குவமாக வறுத்து அரைச்சி எடுத்தாலும் இந்த சாம்பார் பொடி ரெடி ஆயிருங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின சாம்பார் பொடியை நீங்களும் கண்டிப்பாக இதே ரெசிபியில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான சாம்பார் பொடியை நீங்களும் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க.